ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள இன்னைக்கு சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதுங்க, உடனே உங்களுக்கு வேலை. அப்படி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் உங்கள நான் சந்திச்சிருக்கேன். குறைந்தபட்சம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, ரூ. 48,480 அப்படின்னு. அதிகபட்சம் ரூ. 85,920 வரைக்கும் சம்பளம் தரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். லைஃப்பில் எல்லாருமே சேர்ந்து முன்னேறுவோம், நல்லபடியாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். ஓகேங்களா? இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சூப்பராகவே சொல்லிடுறேன். ஓகேங்களா மக்களே? ஸோ ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 20/7/2026 அன்றைக்கி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹியூமன் ரிசோர்ஸ் டிவிஷன் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? க்ளோசிங் டேட் கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 9/8/2026 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அநேகமாக ஆகஸ்ட் 2026 இல்லைனா செப்டம்பர் 2026 அன்றைக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, ரூ. 48,480 இருந்து ஆரம்பித்து ரூ. 85,920 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 545 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? இது போக உங்களுக்கு டிஏ, சிசிஏ, ஹெச்ஆர்ஏ, லீவ் ஃபேர் கன்செஷனு, லீஸ்ட் அகாமடேஷனு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு இது எல்லாமே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் டோட்டலாக எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா 545 வேகன்சிஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் கம்பல்சரியாக பேசி தெரிந்து இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? அதுக்கு எத்தனை பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 51 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 51. ஓகேங்களா? தமிழ்நாடு தமிழ் தெரிந்தவர்களுக்கு 51 வேகன்சிஸ் இருக்குப்பா. அதில் எஸ்சி கேட்டகரியில் 13, எஸ்டியில் 7, ஓபிசியில் 0, இடபிள்யூஎஸில் 9 பேர், யூஆரில் 22 அப்படின்ற மாதிரி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா? கிடையாதுங்க. பிடபிள்யூபிடிக்குமே கன்செஷன் கொடுத்துருக்காங்க. 4 பேரை வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ 51 பேர் தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதும், உடனே வேலை. இது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 31 பக்கத்துக்கு இதை கொடுத்துருந்துருக்காங்க. டீட்டெயில்டாக நம்ம வாசித்து பார்ப்போம். அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நேஷ்னல் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்துருக்கணும்ப்பா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் மினிமம் வயது 20 அதிகபட்ச வயது 30க்குள்ளே தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட்டாக இருந்தால் போதும், ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் ஒரு டிகிரி மட்டும் படித்திருந்தாலே போதும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலிடான மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு கிளர்க்காக வேலை பார்த்துருக்கீங்க, 1 இயராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கட் ஆஃபும் இருக்கும். அவங்களோட டிகிரியை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பீங்களோ அது பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அது போக வயது ரிலாக்ஸேஷன் ஏஜ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடி கேட்டகரினா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியாட்ஸில் அஃபெக்ட் ஆனவங்களாக இருந்தால் 35 வயது வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இந்த லிங்க்கையுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அந்த டெஸ்ட்டில் என்னப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதில் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, ரீசனிங் இருக்கும் ஒரு 25 மார்க்குக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஒரு 25 மார்க்குக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 மார்க்குக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு ஒரு 25 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 50 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக லோக்கல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தமிழ் உங்களுக்கு புலமையாக வருமா அப்படின்றத பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதையுமே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் ஆன்லைன்
ஆன்லைன் மூலியமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சாரி, ஆன்லைன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பர்சனல் இன்டர்வியூ உங்களை கூப்பிடுவோம், நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரி, எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்னையில், கோயம்புத்தூரில், திருச்சியில், மதுரையில், சேலமில், நாகர்கோவில், கன்னியாகுமரியில், விருதுநகர், திருநெல்வேலி, இந்த மாவட்டத்தில் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ அப்போ வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா pnb.bank.in/recruitment.aspx அப்படின்ற ஒரு வெப்சைட்க்கு போய்க்கோங்க. நீங்கள் ஜென்ரலாகவே pnb.bank.inக்கு போனீங்கன்னாவே அதில் ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இது வந்துடும். சரிங்களா மக்களே? லிங்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மக்களே.